இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம இன்று இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட தீத்தாயாளன் கருணா தன்னோட பையன் அதே போல் இந்த உண்மை தெரிஞ்சா நம்ம கிருபா கருணா கதையை முடிச்சிடுவாங்க என்கிற உண்மையை எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. ஸோ இதனால நம்ம கருணாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக வாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னுட்டு நம்ம இந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க விஷயத்த லாயர் போலீஸ் கிட்ட சொல்லி கரெக்டாக நம்ம கருணாவும் பவனாவும் மோதிரம் மாத்திர டைமாக பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏய், உன்னை யாரும் உள்ள விட்டா அப்படின்னதும் யாரும் உள்ள விட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் புருஷன் கருணாவுக்கு, அதனால நான் இருக்கும் வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்னதும் ஏய், உனக்கும் கருணாவுக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்த போட்டு கொடுத்துட்டேன், பின்ன எதுக்கு போலீஸோட வந்திருக்க அப்படின்னதும் சார் இங்க பாருங்க, இன்னும் இவங்க சட்டப்படி பிரியவே இல்லை, வெறும் கையெழுத்து தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படி விவாகரத்துக்கு முயற்சி பண்றவங்க ஒன்று சேர்ந்து 6 மாசத்துக்கு வாழணும். அப்படி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா இவங்களுக்கு சிக்கல் வரும் சார். இவங்க லீகலா பிரியணும்னா 6 மாசத்துக்கு கோர்ட்டால டைம் கொடுப்பாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறமா தான் இவங்க முடிவை கேட்டு பிரியலாமா இல்லையான்னு அவங்களே முடிவெடுப்பாங்க. ஸோ 6 மாசமும் இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் வாழணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை தான் கோர்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னதும் இது என்ன சட்டம் மேடம், இங்கே பாருங்க சார், நாங்கள் முறைப்படி சட்டத்தை சொல்லிட்டோம். இனி இந்த சட்டத்தை கடைப்பிடிக்கிறதும் கடைப்பிடிக்காம போகிறதும் உங்கள் இஷ்டம். ஒருவேளை எங்களை மீறி இல்லீகலாக இந்த திருமணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் சரி மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இந்துவுக்கும் கருணாவுக்கும் நிரந்தரமாக விவாகரத்து பண்ணிட்டு நாங்கள் கருணாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சரி, நீங்கள் இந்த இந்துவை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னதும் என்ன பேசிட்டு இருக்கீங்க சார், இங்கே பாருங்கள், இது காட் ஆர்டர், அதனால இவங்க 2 பேரும் 6 மாதத்துக்கு ஒரு வீட்டில் சேர்ந்து வாழணும் அப்படின்னதும் முடியாது, அவளுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னதும் அப்படின்னா கருணாவை ஏன் கூட அனுப்புவீங்க அப்படிங்கிறாங்க நம்ம இந்து. ஏய், என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறேன், இங்கே பாருங்கள், நான் சரியாக தான் பேசுகிறேன். ஒன்று, நான் இந்த வீட்டில் கருணா கூட 6 மாதத்துக்கு இருக்கணும், இல்லையா கருணா ஏன் கூட வரணும், உங்க முடிவை நீங்களே முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னதும் செம்மையா முறைக்கிறாங்க கிருபா. உடனே திவாகர் ஏய் முடியாதடி, வெளியில போ அப்படின்னதும் கருணா இங்க பாரு, இது கார்ட்ஸ் ஆர்டர், இந்த கார்ட் ஆர்டரை மீறினா என்ன ஆகும் தெரியும்ல, வா போகலாம் அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா கிருபா ஏய் நில்லு, சரி 6 மாசம்தான், அந்த எண்ணி 6 மாசத்துக்குள்ள கண்டிப்பா நிரந்தரமா உன்னையும் கருணாவையும் பிடிக்கல, என் பேரு கிருபா இல்ல அப்படின்னதும் சரி 6 மாசத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க, இப்ப கருணா வா போகலாம் அப்படின்னுட்டு உடனே பார்த்தோம்னா நம்ம இந்து அவங்க இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கருணா செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இப்படி கல்யாணம் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் போவனா செம்மையாக கடுப்பாக்குறாங்க. உடனே பார்த்தோம்னா அண்ணே என்னன்னு இவளை இங்கே தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்ட, டே மூத்தாள், அப்படின்னா தங்காமல் இடம் கொடுக்காம விட்டேன்னா இப்படி காட் ஆர்டர் படி லாயர் சொன்ன மாதிரி கருணா இந்து கூட போயிடுவான், அதை விட இங்கே இருக்கிறதே பெட்டர், புரியுதா உனக்கு அப்படின்னதும் சரிண்ணே, என்னன்னு இப்படி ஆயிடுச்சு, என்னடா இன்னும் எண்ணி 6 மாதம் தானே, அதுக்குள்ளே இந்த இந்துவை பிரிக்கலை, என் பேர் கிருபா இல்லை, ஆனால் ஒன்று, இந்த இந்துவுக்கும் கருணாவுக்கும் போனாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிற விஷயம் எப்படிரா தெரியும், யாரா சொன்னா அப்படின்னதும் ஐயோ என்ன பார்க்காதீங்க மாமா, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சுகுணா சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது மாமா அப்படின்னதும் அப்போ யாரா சொல்லியிருப்பா அப்படின்னு கிருபா செம்ம கடுப்பாகிறாங்க. இனி பார்த்தா சொன்னான்னு சொல்லலைன்னா என்னப்பா, அதான் அவங்க 2 பேரும் பிரியலையே, நீங்களே சேர்த்து வச்சுட்டீங்களே, இங்கே பாடுறா 6 மாதம் நம்ம கருணா கூட இருக்க முடிவு பண்ணியிருக்கா, அவளுக்கு கொடுக்குற டார்ச்சரில் அவளே இந்த 6 மாதம் வேணாம், இந்த 6 நாள் கூட என்னால் இவனோட வாழ முடியாதுன்னு சட்டப்படி கருணாவை பிரிஞ்சு போக வைக்கல, என் பேர் கிருபா இல்லை, இனி எல்லாம் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு கிருபா விஸ்வாவை தோண்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜெயந்தி பாத்தியா அந்த கடவுள் இருக்கான்,
இப்போ மட்டும் இல்லை 6 மாதம் என்ன 6 ஜென்மம் எடுத்தாலும் சரி கருணா வாழ்க்கையில் உன்னால் வரவே முடியாது. இந்துவுக்கு தான் கருணா, கருணாவுக்கு தான் இந்துன்னு அந்த கடவுளை எழுதி வச்சுட்டான், புரியுதா அப்படின்னதும் உடனே பூவனா அழுதுகிட்டே உள்ளே போயிடுறாங்க. சமதி, என்ன சமதி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னதும், எங்க இப்படி இன்னொரு பொண்டாட்டி இருக்கிற பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சதே இல்லாமல் இப்போ வருத்தப்பட்டு வேற என்கிட்ட பேசுகிறீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா அப்படின்னு தயலம் கேட்டதும் உடனே நம்ம ஜெயந்தி அம்மா தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்கு வந்ததும் உடனே கருணா வந்து, எனக்கு தெரியும் இந்தோ, இந்த நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பாக நீ தடுத்து நிறுத்துவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னதும், ஏய் இப்படி பேச அசிங்கமாக இல்லையா உனக்கு, என்ன உன் மேலே இருக்கிற காதலில் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இங்க வந்து தங்கி இருக்கேன்னு நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாரு, நம்ம முதல்ல சட்டப்படி பிரியணும். சட்டப்படி பிரியாம நீ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது ரொம்ப தப்பு. அதனால இந்த 6 மாசமும் உன் கூட இருந்துட்டு சட்டப்படி விவாகரத்தை வாங்கிட்டு இந்த வீட்டுல இருந்து நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். அது வரைக்கும் இங்கேயே குப்பை கொட்டுறான் அப்படின்னதும், அப்படின்னா 6 மாசம் கழிஞ்சதும் என்ன விட்டு போயிடுவியா? ஆமா, நான் வேணான்னு தானே விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்த, அப்படிப்பட்ட உன் கூட நான் இதுக்கு வாழணும், போயிட்டே இருப்பான் அப்படின்னுட்டு வீட்டை பெருக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிட்டு கருணா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட் ஆகுது. பார்த்தோன்னா பாண்டி வந்து, மாப்பிள்ளை உன்னை நினச்சா எனக்கு சிரிப்பாக இருக்குடா, இங்கே பாரு எப்படியோ இந்த சிஸ்டர் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கடா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னதும், டே 6 மாதம் கழிச்சு என்னை விட்டு பிரித்து போயிடுவேன்னு சொல்கிறாடா, அண்ணனுங்களை மீறியும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வேளை 6 மாதம் கழிச்சு எது நடந்தா நான் என்னடா பண்ணுறது? இங்கே பாருடா, எதுவுமே ஆகாது. இந்த சிஸ்டர் உன் மேலே உயிரே வச்சிருக்காங்கடா. நீ கையெழுத்து போட்ட அந்த ஒரு விஷயம்தான் அவங்கள உன்னை ஏக்க விடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்கு. நீ வேணும்னா பாரு, 6 மாசம் என்ன 6 வருஷம் கழிச்சாலும் கண்டிப்பா உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ஆனா ஒன்னுடா, தயவு பண்ணி மறுபடியும் இந்து உன்னை தேடி வந்திருக்கா, அவளை மறுபடியும் இழந்துடாத. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உனக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது, நான் அவ்வளவுதான் சொல்லுவா அப்படின்னு பாண்டி சொன்னதும் கருணா வந்து அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, அண்ணன் இந்த இந்துவுக்கு மட்டும் நிச்சயதார்த்தம் நடக்கிற விஷயம் தெரியாம இருந்துக்க கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் நடந்திருக்கும் அண்ணன், கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்கிற யாரு தான் சொல்லிக்கணும் அப்படின்னதும் உடனே தீட்டாளன் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம கிருபா. உடனே ரொம்ப வேகமாக தயாளனோட ரூமுக்கு போகிறாங்க. அப்பா உண்மையை சொல்லுங்க, இது உங்களோட வேலை தானே அப்படின்னதும், டேய் எதடா கேட்குற? அந்த இந்துவுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் தானே கருணாவுக்கு நிச்சயம் நடக்கிற விஷயத்த சொன்னீங்க அப்படின்னதும், ஏண்டா நானே உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கேன், எங்கே வந்து என்னடா பேசிட்டு இருக்க? இல்லைப்பா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த இந்துக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படின்னு கிருபா தீட்டா இழந்தான் இந்துக்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பாங்கங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு